வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். இது ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டிய ஒரு பண்டிகை. இந்த 7 நாட்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் புசிக்க வேண்டும். ஏனென்றால் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தபோது இப்படிப்பட்ட அப்பத்தை தான் அவர்கள் புசித்தார்கள். இது மாத்திரமல்லாமல் இந்த பண்டிகையானது இஸ்ரவேலின் வருங்கால தலைமுறைக்கு ஒரு போதிக்கின்ற நிகழ்ச்சியாய் இருக்கும். 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அந்நாளிலே நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் தேவன் நாம் திருவிருந்தை ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே திருவிருந்தின் மூலமாகவும் நீங்களும் நானும் நமக்கும் நம்முடைய வருங்கால தலைமுறையினருக்கும் நான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பெற்ற போது கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று திருவிருந்தின் மூலம் நாம் சொல்லுகின்றோம். இஸ்ரவேலர் கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு கட்டளையும் ஆண்டவர் கொடுத்தார். அவர்களுடைய வீட்டில் பிறக்கும் மனிதனாயிருந்தாலும் மிருகமாயிருந்தாலும் தலைப்பிள்ளையை ஆண்டவருக்கென்று மீட்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேல் வீட்டில் பிறக்கும் எந்த தலைப்பிள்ளைக்காகவும் ஒன்று ஆண்டவருக்கு ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் பலி செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் கொல்ல வேண்டும். எகிப்திலே 10வது வாதை வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக தங்களுடைய முதல் பிள்ளையை காப்பாற்றி கொண்டார்கள். ஆகவே அவர்களுடைய வீட்டில் இனி பிறக்கப் போகும் எல்லா முதல் பிள்ளைகளையும் ஒரு ஆட்டை கொண்டு அவர்கள் மீட்டு கொள்ள வேண்டும். மறுபடியும் இஸ்ரவேலின் வருங்கால தலைமுறைக்கு இது ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கும் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. 15ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக தங்களுடைய வாலிபருக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேறுகள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற்பேரானதை மீட்டு கொள்ளுகிறேன் என்று வருங்கால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நண்பர்களே, இதில் ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் இஸ்ரவேல் பார்வோனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றினது. இது முதற்கொண்டு ஆண்டவருடைய கட்டளைகளை இஸ்ரவேல் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது இஸ்ரவேல் ஒரு எஜமானிடத்திலிருந்து இன்னொரு எஜமான கீழாக வந்திருக்கின்றது. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் மூலமாகவும் தலையீற்றுகளை மீட்டுக்கொள்ளுகிறதன் மூலமாகவும் இஸ்ரவேல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யார் அந்த புதிய எஜமான் என்று கற்றுக் கொடுக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கிரியைகள் மூலமாக எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதற்கு காரணம் கர்த்தரை சேவிப்பதுதான் என்று தங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றது. நண்பர்களே, பாவத்திலிருந்தும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலாக்கினதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்னவென்றால், கர்த்தரை நம்முடைய எல்லா வழிகளும் நினைத்து அவருக்கே ஆராதனை செய்து அவரையே பின்பற்ற வேண்டும் என்பதுதான். இந்த அதிகாரத்தில் கானான் தேசத்திற்கு போகும் வழியை கூட ஆண்டவரே தெரிந்தெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 17ஆம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தீரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய்
ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் என்று நாம் வாசிக்கின்றோம். நண்பர்களே, விசுவாசிகளாகிய நாம் நிச்சயம் விடுதலை பெற்றவர்களாயிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய சொந்த வழிகளில் போவதற்காக அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மிடம், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். இயேசுவே நம்முடைய புதிய எஜமானாய் இருக்கின்றார். அவர் நமக்கு வழியை நிச்சயம் காட்டுவார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.